அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் சற்று நேரத்தில் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்றுதான் 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு அழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையே சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக ஆண்டுதோறும் அவர்களுடைய பொதுக்குழு அழைப்பார்கள். அந்த வகையில் தான் இந்த 80க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளர்களாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வதற்கான தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல செயற்குழு உறுப்பினர்களுக்கும் பாஸ் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே ஸ்ரீவாரு அந்த கல்யாண மண்டப வளாகத்திற்கு செல்வதற்கான அந்த அனுமதி தற்போது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழுல 2022ஆம் ஆண்டு அதிமுக உட்கட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகிகள் நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் வகையில உட்கட்சி தேர்தலை நடத்த முடிவெடுக்கப்பட்டதாகவும் அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. பல வகையான 16 தீர்மானங்கள் நிறைவேற்ற இருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில அதிமுகவினுடைய உட்கட்சியை பலப்படுத்தும் வகையில தீர்மானங்கள் இருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்குவது குறித்தான தீர்மானம் இடம்பெறும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த செயற்குழு கூட்டம் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோர் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கள ஆய்வுக்குழு மாவட்ட வாரியாக ஆய்வு செய்திருக்கிறது. அந்த ஒரு சில இடங்கள்ல அந்த கட்சியினருடைய கலக்கலப்பு ஏற்படுவதை பார்த்திருக்கிறோம். இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட தொண்டர்கள் இன்று பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய கடைக்கோள் தொண்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பொதுக்குழுவில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு, அவருடைய கருத்தை வெளிப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது அதிமுக சார்பில் அந்த தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதற்கு முன்னால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய உறுப்பினர் அட்டையில் ஓபிஎஸ் ஈசன் இருவருடைய புகைப்படங்களுமே இருந்தது. ஆனால் தற்போது ஈசனுடைய புகைப்படம் மட்டும் பெற்றுக்கக்கூடிய வகையில உறுப்பினர்களுக்கு அட்டைகள் அனைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்காக 2வது முறையாக அதிமுக பொதுக்குழு இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அதற்கு முன்பாகவே உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு அதிமுக தயாராகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பொதுக்குழுவில் புதிய தேர்தலுக்கான அறிவிப்பு, தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் ஆணையர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் அதிமுக சார்பில் அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு தவிர்த்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுக்கு குறித்தான சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்தான தீர்மானங்கள், அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கை தமிழர்கள் மீனவர்களுக்கான கைது, தமிழகத்தில் வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, 16வது நிதி ஆணையத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய 50% வரி பகிர்வு என மத்திய அரசை வலியுறுத்திய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதிமுகவுக்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய